அன்பானவர்களே, இந்த காலை வேலைக்காக, இந்த காலை ஆராதனைக்காக உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். It's a pleasure coming into this prayer as well as this worship. Really praise God for it actually. Let me share a portion of Bible, that is one Bible, Psalm 145. நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உன் நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் சோசரிப்பேன். நாடோறும் உம்மை சோசரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உன் நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவுமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. I'll read that in English. I will exalt you, my God, my King, O King. I will bless your name forever and ever. Every day I will bless you, and I will praise your name forever and ever. Great is the Lord, and greatly be praised, and his greatness is unsearchable. இந்த காலை வேளையில் அவர் நாமத்தை தான் பார்ப்போம். If we prayed, we're lifting up his name. Let us look up to his God in prayer. ஜெபிப்போம். ஆம் தேவனே, அனுதினமும் உம்மில் நாங்கள் வளர வேண்டும் தேவனே. உன் நாமத்தால் உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் தேவனே. அன்பு தேவனே, நீர் எங்கள் மத்தியில் வந்து எங்களை யாவரையும் ஆசீர்வதித்து இந்த ஆராதனையை நீர் தந்திருந்த தேவனே. இந்த ஆராதனை உங்களுக்கு தந்திருக்கிறோம் தேவனே. இதை நீர் உமது தூய் ஆவியால் வைத்து நடக்கவிருக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நீர் நடத்தும் தேவனே. இந்த வார்த்தையை இன்றைக்கு கொண்டு வரும் வார்த்தையை வரும் பாஸ்டர் ஜாய் பண்டிற்காக வருகிறோம் தேவனே. அம்மா கொண்டு வரும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வார்த்தையாக இருக்க வேண்டும் தேவனே. அவர்கள் கொண்டு வர வார்த்தையை ஒவ்வொரு மனதிலும் தொட வேண்டும் தேவனே. நன்றி தேவனே. இந்த ஆராதனையை உமக்கு சமர்ப்பிக்கிறோம் தேவனே. அன்பு தேவனே, இந்த ஆராதனைக்கு பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து, இதில் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் தேவனே. எத்தனையோ பேர்கள் இதற்கு பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார் தேவனே. அவர்களையும் நீர் ஆசீர்வதியும் தேவனே. Yes, Lord, we are praying for all those who are participating in this service, Father. Be with them, Father. You bless them, Father. Lord, we also feel for those people who can't partake, Pastor. Be with them, Lord. Be with them. Be with them. Lord, we also pray for our Pastor Vincent Roy, as he shares his message in TMC Shalom, Father. Lord, be with him as he shares. Let his word touch every one of them in the church, Father. We also pray for this morning service, Father. Be with us and guide us and lead us, Father. We submit the whole service into your hands, Father. You take control and lead us, Father, according to your ways. In Jesus' name I ask all this. Amen. Amen. Praise and worship, Joshua. Okay, let us worship the Lord. Thank you, Jesus. Nandri Andavare. We glorify your name, Lord. Oh, thank you. The Kalevel Kaga Nandri Andavare. Lord, we come before you. We pray that you will forgive all our sins that we have done. Cleanse us from head to toe, Lord Jesus, we pray. Oh, we pray, Lord, that you will be with us today, Lord Father. Oh, Holy Spirit, we pray. Though we are in our home, Lord, we pray that, Lord, your presence will fill us and will fill us, Lord, in our home, Lord Jesus. Let us have an experience, a tangible experience of you today, Lord. Lord, we pray that we invite you for this service, Lord Jesus. We invite you, Holy Spirit, that you will reign, Lord, in this service. For you are the priest of this service, Lord. Nandri Andavare, Nandri Andavare. We glorify your name, Lord. Oh, Nandri. பலிபீடத்தில் என்னை பாரணி படிக்கின்றேன் இந்த வேலை அடியேனே திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே அடியேனே திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. Next slide. கல்வாரி
கண்டு விரண்டோடி வாங்கி வந்தேன் கழுவும் உன் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தில் கழுவும் உன் திரு ரத்தத்தாலே கரை நீங்கி இருதயத்தில் என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம் இனி வாழ்வது நான் அல்ல இனி இயேசு வாழ்கின்றார் என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம் இனி வாழ்வது நான் அல்ல இனி இயேசு வாழ்கின்றார் இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையை நான் அர்ப்பணித்தேன் இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையை நான் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் ஏதிக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் ஏற்றுக்கொள்ளும் ஏதிக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் இயேசுதேவா இயேசுதேவா அர்ப்பணித்தேன் என்னையை நான் அர்ப்பணித்தேன் இயேசுதேவா அர்ப்பணித்தேன் என்னையை நான் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் ஏதிக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் ஏற்றுக்கொள்ளும் ஏதிக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் உமக்காக நானே உயிர் வாழ்கின்றேன் உம்மை தானே நேசிக்கிறேன் உமக்காக நானே உயிர் வாழ்கின்றேன் உம்மை தானே நேசிக்கிறேன் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் நெக்ஸ்ட் லைன் வலித்தாலும் உம்மோடுதான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் சொல்லுவாங்க நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் மரித்தாலும் இயேசுவுக்காய் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் மரித்தாலும் இயேசுவுக்காய் அவர் பாதத்தில் அமர்ந்து வணங்கிடுவோம் பாதத்தில் அமர்ந்து வணங்கிடுவோம் தூயவரே தூயவரே பாதத்தில் நன்றி ஆண்டவரே. Oh, we worship you at your footstool, Lord Jesus. Oh, நன்றி ஆண்டவரே. கத்தில் அமர்ந்து வணங்கிடுவோம் தூயவரே. தூயவரே. And worship at his footstool. And
are holy, Lord. நீ பரிசுத்தர் ஆண்டவரே. Oh, we glorify your holy name, Lord Jesus. ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. Oh, we glorify the name of Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. Oh, we glorify your holy name. We glorify the name of Jesus. Oh, we praise you, we praise you, we praise you, Holy Spirit. We praise you, Holy Spirit. Thank you, Father in heaven. We give you all praise and glory, for you are holy, Lord Jesus. You are holy, Lord Father. We thank you and we praise you, Lord. How holy you are, Lord. You have chosen people like us, Lord Father, and made us holy and acceptable unto you, Lord. Through the blood of Jesus. Oh, we worship you, Lord. Oh, holy sweet, holy sweet. Hand over the time now to Pastor Joy. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இந்த ஓய்வு நாள் என்று உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் வர எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இறங்கி செய்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவராகிய இயேசுவே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவரே, நீர் எங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்ததற்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் பாவத்தை சிலுவிலே சுமந்து தீர்த்ததற்காக நன்றி கர்த்தாவே. எங்களை உம்முடைய பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கஷ்டமான காலத்திலும் நீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி கர்த்தாவே. நீர் எங்களுக்கு ஆலோசனை தருவதற்காக நன்றி கர்த்தாவே. நீர் எங்களை பரிசுத்தத்தோடு காத்துக் கொள்கிற தேவனாய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கும் போதும் கர்த்தாவே, உம்முடைய பிரசனம் இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கும் போதும் சுவாமி முழு மனதோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. தொடர்ந்து இந்த கிளாங் திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் இந்த ஜூம் மூலமாக அநேகர் ஆண்டவரே உம்மை ஆராதித்து வருகிறார்கள் கர்த்தாவே. உம்முடைய பிரசனம் ஒவ்வொரு மத்தியிலும் இருந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நேர் இந்த திருச்சபையில இம்மட்டும் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே நீர் வழி நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் தந்த அருமையான போதகர் அவர் சென்றாயிருக்காக நன்றி கர்த்தாவே. அவரை ஆண்டவரை நேர் சுகப்படுத்தி பலப்படுத்தி வல்லமையாய் உம்முடைய கரத்தில் எடுத்து உபயோகித்து வருவதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தத்தாமே அவரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இன்றைக்கும் ஷாலாமுக்கு போயிருக்கும் போதும் கர்த்தருடைய பிரசனம் அவரோடு இருந்து அந்த ஆராதனையில் உடைய பிரசனம் இருந்து பரிசுத்த நாம மயம்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். அவரை ஆசீர்வதிங்க அப்பா. நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க. மனைவியும் மகனையும் கிருபையாய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையில ஊழியத்திற்கு நீர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் உமக்கென்று எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் உம்முடைய கிருபை இருந்து உம்முடைய வழி நடத்திலிருந்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவளையும் அவள் குடும்பத்தையும் கிருபையாய் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகள் அநேகர் ஆண்டவரை இந்த COVID-19 கஷ்டத்தில் இருக்கிறார்கள் கர்த்தாவே. கர்த்தருடைய கிருபையின் கரம் அவளை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொட்டு சுகம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடும் ஆண்டவரே, நீர் தொடும் கர்த்தாவே. உம்முடைய கிருபையின் கரங்கள் தொட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். துக்கத்தில் இருக்கிற குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமதி வேதமாணிக்கும் அவருடைய ஆண்டவரே மகளுடைய கணவன் ஜோசப் இறந்த ஆண்டவரை அந்த குடும்பம் துக்கத்தில் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அந்த துக்கத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தை கர்த்தர் தாமே நீர் ஆறுதல் படுத்தி பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த காலத்துல நாங்கள் கடந்து செல்லும் போதும் எத்தனையோ ஆண்டவரே வேதனைகள் சோதனைகளுக்குள்ளாக உடைய பிள்ளைகள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலும் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை.
வேலியடைத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையில பலப்பட்டு உம்மிலே நிலைத்திருக்க ஆண்டவரே கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் கூட கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாட்களில பலப்படத்தக்கதாக நம்முடைய வார்த்தை நிமித்தமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையாய் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில இந்த COVID-19 இந்த தேசம் முழுவதிலும் பரவி இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அது அதிகரித்து கொண்டே போகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய தேவனே, நீர் ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களுக்கு ஞானத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஞானத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வைரஸை பரவாதபடி ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே தங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே செல்லாதபடி ஆண்டவரே மற்றவர்களுக்கு அது பாதிப்பு வராதபடி அவள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளவும் கூட கர்த்தாவே கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் கடைபிடித்து நடக்க ஞான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஒருவர் மூலமாக ஒருவருக்கு தொற்றாதபடி அவள் தங்களை பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக தேவரீர் இந்த நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த தேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் உலகம் முழுவதிலும் உள்ள ஜனங்களுக்கு நீர் ஞானத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நாங்களுடைய சமூகத்தில் இருக்கும் போதும் கர்த்தர் ஆண்டவரே கிருபையாய் இந்த நோயை எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்திற்கு சுகத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை இந்த வேளையிலும் கூட எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, அவள் பலவிதமான முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை அரசரை ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் பிரதம மந்திரியை ஆசீர்வதிங்கப்பா, ரோடு இருக்கிற கேபினெட் மினிஸ்டர்களை ஆசீர்வதிங்கப்பா. உடைய பரத்திலிருந்தும் ஞானத்தை நீர் தந்து இந்த காலத்துல என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று நீர் வழிநடத்தும். எங்கள் தேசத்துல ஆண்டவரை பலவிதமான குழப்பங்கள் மத்தியிலும் தேவனே உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக தேவரீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கூட அநேக மக்கள் ஆண்டவரே அறியாமல் அழிந்து கொண்டு இருக்கிறார்களே, ஆவியானவரே நீர் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையில் ஒரு எழுப்புதலை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசமை அறிகிற அறிவிலே நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ளத்தக்கதாக ரட்சிப்படையத்தக்கதாக கர்த்தர் இந்த நாட்களிலும் வழிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஏழைகள் எளியவர்கள் பட்டினியாயிருப்போர் அநாதைகள் விதவைகள் மத்தியிலே செய்து வரும் ஊழியங்களையும் அவளுக்கு ஆண்டவரே அவள் தாராளமாக கொடுத்து அவளை பராமரிக்கிறது நீர் காண்கிறீர. இந்த ஊழியத்தையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. நீரே ஆண்டவரே வழி நடத்துங்க கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா உங்களுடைய ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. எந்த இடத்துல அவர்கள் ஊழியம் செய்தாலும் மிஷனரிமார்கள், இவாஞ்சலிஸ்ட், இன்னும் போதகர்கள் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து வெளியடைத்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு இந்த நாளிலும் பேசும் ஐயா. உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு உடைய வார்த்தையில நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நாளிலே பேர் பேராக தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். அன்பானவர்களே, மீண்டும் உங்களை யாவரையும் இந்த காலை Zoom ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். It's joy to see all of you. We have 34 families or individual or whatever it is. It is blessed day that you all are here. God bless you all. So let me, the times of what you call announcements, I'll come to you all a little bit. Then the announcement I already sent to you all in the group. நான் எல்லாத்தையும் படிக்க மாட்டேன். I already sent to you all. So just pray. Today nomination meeting இருக்கு. MYF and NYF nomination committee meet பண்றாங்க. அவங்களுக்காக ஜெபிங்க. Just pray for them. And that's all I'm not going to read, but I'm going to read, emphasize one or two. On the 12th, we will have our combined cell group.
நடக்கும். ஸோ அதுக்காக ஜெபிங்க. We are going to, as a family, we're going to meet together in a combined cell group. I'll meet பண்ணுவோம். Then Friday prayer, I'm asking you all, please come and join. Come and join. We are praying for the nation. We are praying for people. We are praying for மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அதனால அதுக்கு பாருங்க, it is on the 13th of August இருக்கும், நடக்கும். Okay. Then rest all the other one, see, next Sunday வந்து is a mission Sunday. It's a mission Sunday. அவர்கள் இவ்வளோ வேலையை செய்யறாங்க. So the whole service will be run by them. The praise and worship plus everything will be run by them. So you pray for the whole team. So of course on the 22nd we have MYF AGM, LCEC, MSF AGM. அதெல்லாம் நீங்க just keep it in prayer. Please uphold our pastor, church members, youth, children, and senior members in your prayer. We need to pray for them because these times are not that good. We pray for them. At this moment, actually, I would like to, as a church, we give our deepest condolence to the demise of Mr. Joseph from TMC Port Klang. He's a son-in-law of our church member, Mrs. Vedamanikam, and a brother-in-law of Jesudas and Vedamanikam. Let Lord provide peace and comfort to them. Will do them. அன்பானவர்களே, இப்பொழுது வந்து before we go into Bible reading, because of Mission Sunday next week, we have a short clip on Mission Sunday that will play first. After that, we'll go for Bible study, Bible reading. Bible reading will be taken. The members have already arranged. They will read. This is actually from South Thailand. Our MMM is participating and also involved in it. அதுக்காக ஜெபிங்க. Okay, we'll pray. Now the Bible reading will be taken. Today's Bible reading actually is taken from book of Luke, from chapter 21 verses 34 to 36. இன்றைக்கு லூக்கா எழுதிய சுவிசேஷத்திலிருந்து அதிகாரம் 21 32 அதிகாரம் 21 வசனங்கள் 34 36 வரைக்கும் Bible will be taken now. Okay, over to you, Danny and Rajima. Good morning, everybody. இன்றைய தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பாடம் லூக்கா 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 36 வரை. உங்கள் இருதயங்கள் பெருந்திங்கியினாலும் வெற்றியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும்.
ஆகையால் இனி சம்பவிக்க பிற இவருக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். Luke chapter 21, verses 34 to 36. Be careful, or your hearts will be weighed down with dissipation, drunkenness, and the anxieties of life, and that day will close on you unexpectedly like a trap. For it will come upon all those who live on the face of the whole earth. Be always on the watch and pray that you may be able to escape all that is about to happen, and that you may be able to stand before the Son of Man. Amen. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உடைய வார்த்தை வாசிக்கப்பட கேட்டோம் அப்பா. இப்போதும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போதும் கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ளவும், உம்முடைய எச்சரிக்கும் சத்தத்தை நாங்கள் கேட்கவும், உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். கிறிஸ்து அருமையானவர்களே, வாசிக்க கேட்ட இந்த பாகத்துல ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். The Lord Jesus Christ is telling so that you may escape all these things that is going to come upon the earth and to be found worthy before him. Always watch and pray. எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கூறுகிறார். Watching in the sense, watching and praying means be alert. Look what is happening around you. Be alert. And in prayer, you be alert and be ready for the coming of the Lord Jesus Christ. ஜெபத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துல வந்து மத்தேயு இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கிறதுக்கு முன்பாக அவர் கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்கள சீஷரை பார்த்து அவங்க சொன்னாரு, நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்குள் பிரவேசிக்க விழுந்து விடாதபடி நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அவளுக்கு முன்னால ஒரு பெரிய சோதனையின் காலம் வருகிறது. அவர் இயேசுவை விட்டு எல்லாம் ஓடிடுவாங்க, அவரை மறுதளித்து விடுவாங்க. அப்படிப்பட்ட சோதனையில விழுந்து விடாதபடி நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்ட்டு அந்த சீஷர்கள் சொன்னாங்க. The Lord Jesus Christ told his disciples when he was praying in the Garden of Gethsemane to his disciples to watch and pray that they may not fall into temptation. அதே தான் இப்பவும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். சோதனை காலங்கள் வரும். அந்த சோதனையில நீங்கள் விழுந்து விடாதபடி, உங்க விசுவாசத்தை நீங்கள் விட்டு விடாதபடி, நீங்கள் உறுதியாக இருக்கத்தக்கதாக, ஆயத்தமாய் இருக்கத்தக்கதாக ஜெபித்து விழித்திருங்கள் என்று கூறுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல அவருடைய சீஷர்கள் கேட்டாங்க. மத்தேயு 24 நீங்க பாப்பீங்கன்னா 3வது அதிகாரத்துல 3வது வசனத்துல in Matthew 24:3 we see the disciples of Jesus Christ asked Jesus, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். They asked Jesus, tell us what will be the sign of your coming and the end of age. என்ன அடையாளம், எப்படி எங்களுக்கு தெரியும் நீங்க வரப்போறீங்க என்று. அப்ப ஆண்டவர் சொன்னாரு 4வது வசனத்துல 24:4 ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை அநேகரை வஞ்சிப்பாங்க. First he said, don't be deceived. Don't be deceived. அவர் வந்து நான் தான் கிறிஸ்து நிறைய பேர் வஞ்சிப்பாங்க, ஆனா நீங்க வஞ்சிக்கப்படாதீங்க என்று சொன்னார்.
So many will come in your name and claim I am Christ. Don't be deceived. இத முன்னாலேயே சொல்லிட்டார். அப்போ அவர்தான் கிறிஸ்து என்று உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளும் நாள் வரப்போகிறது. அதுக்கு முன்னால யாராவது கிறிஸ்துன்னு சொன்னா அதை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது அவர் சொல்றாரு 6வது வசனத்துல Matthew 24:6 யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனால் முடிவுடன் வராது. He's telling you will hear of wars and rumors of wars, but see that you are not alarmed. Such things must happen, but end will not come. யுத்தம் வரும், மகா யுத்தங்கள் வந்திருக்குது. முத உலக யுத்தம், 2வது உலக யுத்தம் எல்லாமே வந்திருக்கு. ஆனா அவர் சொன்னாரு, கலங்காதீங்க, உடனே முடிவு வராது, உடனே முடிவு வராது. அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு 7வது வசனத்துல, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழுவும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடத்தில் உண்டாகும், இவை வேதனைக்கு ஆரம்பம். Nation will rise against nation and kingdom against kingdom. There will be famine and pestilence, earthquake in various places. All these are the beginning of birth. வேதனைக்கு ஆரம்பம் என்று சொன்னார். அப்போ யூத ரவிகள் என்ன சொன்னாங்கன்னா, மேசியா வர்றதுக்கு முன்னால ஒரு உபத்திரவத்தின் காலம் இருக்கும். அப்போ ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னால அந்த வலி வரும், பிரசவ வலி வரும். அந்த வலி அதிகரித்து கொண்டே போகும். அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அந்த வலி என்னாகும், அதிகரித்து கொண்டே போகும். அப்போ இது துவக்கம், அந்த வேதனைக்கு இது துவக்கம். அவர் இன்னும் வேதனைகள் வரும், அதுக்கு பிறகுதான் அவருடைய வருகை இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறவராக இருக்கிறார். ஆகையினால ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், எந்த காலத்துல நம்ம இருக்கிறோம். கொள்ளை நோய்கள் இந்த காலத்துல உலகம் முழுவதும் இருக்கிற காலமாக இருக்கிறது. We see the pestilence all over the world. ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, எல்லா இடத்திலும் ஜனங்களுக்கு உபத்திரம் வருது. ஆண்டவர் சொன்னாரே, இதை நீங்க பார்க்கும்போது இது உங்களுக்கு ஒரு அடையாளம். When you see this, this is a sign. Sign, what sign? That the coming of the Lord is near. அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுங்கள். இந்த உபத்திரவத்தின் காலத்துல நீங்க பார்க்கும்போது எல்லா இடங்களிலும் ஜெபம், முன்ன இருந்து இல்லாதபடி இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஒரு ஜெப அசைவு வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். Everybody is praying, 2 together, 3 together, in a group, as a church, as churches together, nations together, they're all praying. என்றுக்குமே எதிர்பாராதபடி இந்த காலத்துல ஒரு ஜெப அசைவு வந்திருக்கிறது. சபை ரொம்ப நாள் கொஞ்ச நாள் தூங்கிட்டாங்க. ரொம்ப ஜெபம் இல்ல, ஜெபத்துக்கு வந்தா 4 பேர் 5 பேர் வருவாங்க. இன்னைக்கு ஒரு விழிப்பு வந்திருக்கிறது. Today there's awakening to pray. People are praying all over. அவங்க இந்த COVID-19க்கு ஜெபிக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இந்த COVID-19னால எத்தனை பேர் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, மாரியாம் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்களே, ஒரு எழுப்புதலை அனுப்பும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. People are praying all over the world for this pandemic and also for revival to come all over the world. ஒரு எழுப்புதல் வர வேண்டும் ஆண்டவரே, எல்லா இடத்துக்கும் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். ஜனங்க மனம் திரும்ப வேண்டும், உங்களிடத்துல வர வேண்டும். People should repent, come back to you. The gospel of the kingdom should be preached everywhere, Lord. People should know you. People are praying fervently for a revival to come. கிறிஸ்து கருமையானவளே, எழுப்புதல் வரும், எழுப்புதல். ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டோடைய வருகைக்கு முன்னதாக ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவோம், பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது என்ன ஆகும், முடிவு வரும் என்று சொன்னார். The Lord Jesus Christ said, the gospel of the kingdom should be preached to every nation, to all tribes, everybody. Then the end will come. So during this time we see people are praying for revival.
People are crying out to the Lord for the lost souls. Revival will come. ஆனா எழுப்புதல் வரும்போது ஒரு உபத்திரவம் வரும். ஒரு உபத்திரவம் வரும். அதத்தான் 9வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தினாலே நீங்கள் சகல ஜனங்களினாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடலற இருந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவருக்கொருவர் பகைப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி இந்த எழுப்புதல் வரும்போது பிசாசு தனக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது என்று நினைத்து அவர் சபையை துன்புறுத்த வெக வேகமா வருவான். நீங்க கிறிஸ்தவங்கன்னு சொன்னாலே உங்களை கொலை செய்யறதற்கு, உங்களை எதிர்க்கிறதற்கு ஜனங்கள் எழும்புவார்கள் ஆண்டவர் சொன்னாரு. நிறைய பேர் சொல்லிடுவாங்க, நான் கிறிஸ்தவம் இல்ல. இடர்ல அடைந்துருவாங்க, நான் கிறிஸ்தவம் இல்ல, எனக்கு அவரை தெரியாது, அவரை எனக்கு தெரியாது என்று அநேகர் சொல்லுவாங்க. ஒருத்தர் காட்டி கொடுப்பாங்க, இவங்கதான் கிறிஸ்தவங்க, அவங்கதான் கிறிஸ்தவங்க காட்டி கொடுப்பாங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசி வந்து அநேகரை வஞ்சிப்பாங்க. உலகத்துல அக்கிரமம் மிகுந்து போகும், அன்பு தணிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்வார். ஆனா முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் விசுவாசத்தை விட்டு விடாமல் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் விசுவாசத்தை விட்டு விடாம நிலைத்து இருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொன்னார். We have to be faithful to the Lord. Tribulation will come, persecution will come, but revival comes and the gospel is preached. இப்ப எல்லாம் ஆயத்தமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம தேசத்துல கூட இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ல எல்லாம் தொடங்கல, எல்லாம் வீட்டுல இருந்து படிக்கிறாங்க. அந்த சபால கூட அந்த ரிமோட் ஏரியால கூட இன்டர்நெட் இருக்கு. அவங்க சொல்றாங்க எந்த சேட்டலைட் போட்டிருக்காங்க, எல்லாம் ஆயத்தமா இருக்கு. சுவிசேஷத்தை எல்லா மூலைக்கும் போறதுக்கு ஆயத்தமான ஒரு காலமாக இருக்கிறது. போய் சொல்ல வேண்டும் என்று இல்ல, ஆனா அறிவிக்கப்பட வேண்டும். அதான் சொன்னாரு, எல்லாம் மனம் திரும்பணும்ட்டு இல்ல, ஆனா அறிவிக்கப்பட வேண்டும். It should be proclaimed, it should be said. Jesus is the way, Jesus is the truth, Jesus is the savior. Believe in the Lord Jesus Christ. This message should go. He died for you on the cross. He's coming again. Believe in the Lord Jesus Christ and you will be saved. இந்த gospel வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கிறிஸ்துவுக்கு அருமையானங்களே உபத்திரம் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த அதுக்கு பிறகு இன்னொரு காரியத்தையும் அவர் சொல்றாரு 15வது வசனத்துல, பாழாக்கும் அருவருப்பு வரும். அதாவது எருசலேம்ல தானியேல் சொன்ன பாழாக்கும் அருவருப்பு, அதுதான் மிருகத்தின் காலம். இட்ஸ் a time of the beast. ஆண்டவர் சொல்றாரு அவங்க கிட்ட, நீங்க ஓடி போயிருங்க, அந்த காலம் வரும்போது மலைக்கு ஓடி போயிருங்க. அந்த காலம் ரொம்ப பயங்கரமான காலம், ரொம்ப கஷ்டமான காலம். அந்த காலத்தை ஆண்டவர் குறைக்கலன்னா ஒருத்தர் கூட தப்பிச்சு போக முடியாது. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காகத்தான் அந்த காலத்தை குறைப்பார் என்று சொன்னார். So finally it is the time of the beast will come and it's terrible time. The Lord is asking his disciples, the believers, to the mountain. And then we see here that the Lord says, don't give up your faith. You have to be faithful to the end. முடிவு பரியந்தம் என்னுள்ள நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப அவர் சொல்றாரு மத்தேயு லூக்கா 24 அந்த உபத்திரம் முடியும் போது இனி முதல் சம்பவிக்க முடியாத மிகுந்த உபத்திரம் உண்டாமோ, அதுக்கு பிறகு தேவனுடைய கோபாக்கினை உலகத்துல ஊற்றப்படும். அதுக்கு முன்னால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அவர் வரும்போது 21, 25 சூரியனிலும் சந்திரத்திலும் நட்சத்திரம் அடையாளங்கள் தோன்றும். பூமியில் உள்ள ஜனங்கள் தத்தளிப்பு இக்கட்டுண்டாகும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். சமுத்திரம் அலையா வழங்கும். சூரியன் ஒளி கொடுக்காம இருக்கும். அப்போ மனுஷர் இறுதியெல்லாம் பயப்படும். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரர் மகிமையோடு வருவார்.
எல்லாரும் பார்ப்பாங்க. அவர் குத்தினவங்களும் பார்த்து புலம்புவார்கள். மகிமையோடு வருவார். அப்போது அவர் தெரிந்து கொண்டவர்களை அவர் அழைத்துட்டு போயிடுவார். அவரால் தெரிந்து கொண்டவர்களை அவர் அந்த உபத்திரவத்தின் காலத்து வந்து அழைத்து கொண்டு போய் விடுவார். அதற்கு பிறகு மிகுந்த உபத்திரம் இருக்கும் என்று பார்க்கிறோம். கிறிஸ்து கருமையானவர்களே, நம்ம சொல்லலாம் இது பின்னால நடக்கும், எங்க காலத்துல நடக்காது. இன்னும் அந்த மிருகம் காலம் வர்றதுக்கு எவ்வளவு நாள் இருக்குமோ, இன்னும் அந்த காலங்கள்லாம் வர்றதுக்கு ரொம்ப எவ்வளவு நாள் பிடிக்குமோ தெரியாது. ஒருவேளை நாங்க அந்த காலத்துல இருக்க மாட்டோம் என்று சொல்லலாம். Maybe we say that maybe we may not be there when he's coming on the clouds. Maybe we won't see that. Maybe it will be a long time. We don't know. கிறிஸ்து கருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாள் யாருக்கும் தெரியாது, அந்த நாளிகளுக்கும் தெரியாது. ஆனா பார்க்கிற இந்த காரியங்களை குறித்து பார்த்து வருகை சமீபம் என்று அறிந்து கொள்ளுங்கள். திடீர்னு வந்துருவாரு. ஆகையினால விழித்திருந்து ஜெபித்து விழித்திருங்க. கிறிஸ்து கருமையானவங்க. ஒருவேளை நமக்கு தெரியும் அவர் வரப்போறாருன்ட்டு, ஆனா நம்ம என்னைக்கு செத்து போவோம்னு தெரியுமா? யாருக்காவது சொல்லுவாங்க தெரியுங்களா? நான் இந்த நாள் இந்த நேரத்துல நான் மரணம் அடைவேன்னு யாருக்குமே தெரியாது. என்றைக்கு நம்ம மரணம் அடைவோம் என்று ஒருத்தருக்கும் தெரியாது. கிறிஸ்து கருமையானவர்களே, ஒரு நாள் எப்பவும் வரும் தெரியும், ஆனா எந்த நாள் எந்த நிமிஷம்னு தெரியாது. நம்ம மரிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த கடைசி கண்ணு மூடுற போதும் கூட அவர் வருகை எதிர்பார்த்தவளாக காத்திருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். வயசான காலத்துல கண்ணு மூடினா கூட அவர் வருகை எதிர்பார்த்து காத்திருந்து ஆயத்தமா இருக்கிறவளாக நம்ம கண்ணை மூட வேண்டும். ஏன் தெரியுமா? அவர் வர நாள்ல அவர் காவலோடு காத்திருந்தவங்க எல்லாரும் எழுப்புவார். உலகத்துல அவருக்கு காத்திருக்கிறவங்களையும் அவர் கூட்டிக்கிட்டு போவார். ஆகையினால அந்த நாள்ல நம்ம எழுந்திருப்போம். ஆகையினால எப்போதும் கிறிஸ்துக்கு அருமையானவளே, நம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கிறிஸ்து அருமையானவரே, இது உபத்திரவத்தின் காலம். So we should always be praying and watching for the coming of the Lord Jesus Christ. Whether he's coming in our time or whether he's not coming in our time, we should be always be careful, ready, and we should be praying, expecting to see the Lord Jesus Christ in the clouds. கிறிஸ்து கருமையானவளே, why should we watch and pray? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாரு. 34வது வசனத்துல ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. In verse 34, he gives a warning. நம்ம வாசித்த இந்த பாகத்தில் லூக்கால 34வது வசனத்துல ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. அவர் சொல்றாரு, உங்க இருதயம் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். Be careful that you will not be weighed down. Your heart will not be weighed down. ரொம்ப உபத்திரம் வரும், கஷ்டங்கள் வரும். அதனால உங்க இருதயம் பாரம் அடைந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்றேன். அப்போ ஜபத்துல காத்திருக்கலன்னா நம்ம இருதயம் என்ன ஆயிரும்? பாரம் அடைந்து போகும். If you are not watching and praying, our heart will become burdened, heavy. எப்படி பாரம் அடையணும்? அவர் சொல்றாரு, உங்க இருதயம் பெருந்திண்டினா அளவுக்கு மீறி சாப்பிடுறது. Okay, eating more than what is necessary. Keep on eating. இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஜெபம் பண்ண முடியாது, தூக்கம் வந்தோம். அப்ப தானே அளவோடு சாப்பிடணும், அளவோடு காத்திருக்கணும். அவர் சொல்ல, ரொம்ப சாப்பிட்டு பெருந்திண்டினால உங்க இருதயம் பாரம் அடைந்து கூடாது. ரெண்டாவது சொல்ல, வெறினா குடித்து வெறித்து இருக்கிறதுனால. குடித்து வெறித்து இருக்கவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாது, அவங்க எப்படி இருக்கிறாங்களே தெரியாது. When a
person is drunk, a drunkard will not know where he is, what he is doing. His mind will be dull. குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க கூட ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க முடியாது. ஏன்னா அவங்க ஜெபித்திருந்து விழித்திருந்து காத்திருக்க மாட்டாங்க. மூணாவது அவர் சொல்றாரு, உலக கவலையினால உங்க இருதயம் பாதிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும். உலக கவலை, the cares of the world. இந்த காலத்துல எவ்வளவு கவலை இல்லையா? During this pandemic, people face so much of challenges. Loss of job, they lose the loved ones, they lose the parents, they lose the children. No money, no work. And they see people dying everywhere. So much of stress. So much of cares of this world. But Lord says, be careful that your heart will not be weighed down by these cares. இந்த கவலையினால நீங்க மூழ்கி போய்விடாதபடி ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கவலைய பாரத்தை யார் மேல வச்சிடணுமா? கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து. Jesus says, all those who are heavy laden, come to me, I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். He's calling them to come to him. He's telling, cast all your cares upon him because he cares for you. In 1 Peter 5:7 சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறதுனால உங்க கவலை எல்லாத்தையும் அவர் மேல வைத்து விடுங்கள். உங்க கவலையே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, உங்க கஷ்டத்தையே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க மாட்டீங்க. So focus your eyes on Jesus Christ. உங்க கண்ணை ஆண்டவர் மேல வைக்க வேண்டும். When the worldly care pressures, we should come to the Lord in prayer. இந்த கவலைகள் எல்லாம் நம்ம நெருக்கும் போது நம்ம ஜெபத்துல கர்த்தரிடத்துல வர வேண்டும். In Philippians 4:6-7, பிலிப்பியர் 4:6-7 அவர் சொல்றாரு, நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். The Lord Jesus Christ says in Philippians 4:6-7, don't worry about anything. With thanksgiving and praise, make known all your needs to the Lord. And believe that he will take care. And the peace of God will be in your heart. Your heart will not be heavy laden. சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு கர்த்தரிடத்துல வாங்க என்று சொல்றார். நம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்துல ஊற்றி விடும்போது, when we pour our needs, our heart, our cares to the Lord, நம்ம என்ன சொல்றோம்னா, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இவ்வளவு நாள் என்ன வழி நடத்தினார், இது மத்தியில என் ஆண்டவர் என்ன வழி நடத்துவாரு, என்னை காத்து கொள்வாரு என்ற அந்த உறுதியான நம்பிக்கை நமக்கு வரும். ஜெபித்து நம்ம ஒப்பு கொடுக்கும் போது உறுதியான நம்பிக்கை வரும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்ன வந்தாலும் அவர் என்ன வழி நடத்துவாரு, சமாதானத்தை. ஏசாயா 26:3 சொல்லுது, உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்துக்குள்ளாக காத்துக்கொள்வீர். பூரண சமாதானத்துக்குள்ளாக காத்துக்கொள்வீர். அப்போ ஆண்டவரையே நம்பி முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, வியாதியோ கஷ்டமோ வியாகுலமோ எது வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று அவருக்கு ஒப்பு கொடுத்து, ஸ்தோத்திரத்தோடு ஒப்பு கொடுத்து அவர் மேல உறுதியாக நம்பும் போது ஜெபத்துல அவருடைய சமாதானம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற இந்த சமாதானம் நமக்குள்ளாக. இயேசு சுவாமி ஏன் நமக்கு சொல்றாரு, ஏன் சொல்றாரு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க? ஏன்னா நம்முடைய பலத்தினால
நமக்கு வருகிற உபத்திரவத்தை தாங்க முடியாது. Because he knows with our strength we cannot face the challenges that is going to come through these difficult times. We will face challenges, but with our strength we cannot face. So we need to come to him, sit at his feet and draw strength from him. அவருடைய சமூகத்துல வர வேண்டும், அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்க வேண்டும், ஜெபத்துல தரித்திருக்க வேண்டும், அவருடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். To face all the challenges, he wants us to come to him in prayer, so that we will receive the strength and we'll be alert. Whatever happens, we will be alert to face the challenges. கிறிஸ்து கருமையானவர்களே, நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நேரத்தை ஒதுக்கி ஜபத்துக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கணும். அல்லது இந்த உலக பிரகாரமாக சாப்பிடுறது, உலக காரியங்கள் எல்லாத்தையும் இருந்துட்டு ஜபத்தை நம்ம விட்டுட்டோம். ஜபத்தை விட்டுட்டோம். அல்லது ஜபத்துக்கு நமக்கு ஏதாவது வேணும்னா மட்டும் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறோம். But we come to his presence just because we need something. Lord, these are the things I need. Please give me. இதெல்லாம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, இப்படி எல்லாம் இருக்கு ஆண்டவரே, இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவைக்காக மட்டும் அவர்கிட்ட வரோம். Jesus wants to be alone with him to enjoy his presence. அவரோடு தனித்திருந்து அவருடைய பிரசனத்தை நாம் சந்தோஷமாக, அவருடைய பிரசனத்துல எவ்வளவு கவலைகள் வெளியே இருந்தாலும், எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும், அவருடைய பிரசனத்துல நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்து கருமையானவர்களே, ஒரு தாப்பன் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தான் அறையில. அப்போ அவங்க மக பக்கத்துல உட்கார்ந்துட்டான். Father was in his study and a daughter came and quietly sat beside him. And she was just sitting there. The father asked, "Do you want anything?" அப்ப அவங்க அப்பா கேட்டாங்களா, உனக்கு ஏதாவது வேணுமா? அப்ப அந்த மக சொல்லிட்டான், "No, I just want to be with you. I want to enjoy and I want to love you." நான் உங்க கிட்ட இருக்கணும் அப்பா, உங்க கிட்ட இருந்து நான் உங்களை நேசிக்கணும் அப்பா. ஐ வாண்ட் டு பி, உங்க பிரசனத்துல நாங்க இருக்கணும் அப்பா, அதுக்குதான் நான் இங்க வந்தேன். கிறிஸ்து கருமையானவளே, நம்ம ஆண்டுடைய பிரசனத்தை தேடி அவடத்துல வரும்போது, ஜபத்துல வரும்போது, அவருடைய பிரசனம் நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கு. His presence will strengthen us. ஆண்டுடைய வார்த்தையை வாசித்து அதை தியானித்து ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஜெபத்துல காத்திருக்கும் போது அவருடைய வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். அவர் யார் என்பதை அறிந்து கொள்வோம். We will know who he is. He will say, I am the Almighty God. Is anything too hard for me? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால செய்ய முடியாத காரியம் இருக்கா? நான் உனக்கு துணை செய்வேன். ஆபத்துல நானே உன்னோடு இருந்து உனக்கு உதவி செய்வேன். Speak and strengthen us. And we will know that he knows all about us. நம்ம பத்தி எல்லாமே அவருக்கு தெரியும். He knows our failures. He knows our weakness. He knows our mistake. Still, he loves and cares for us. நம்ம பத்தி எல்லாம் தெரியும். நம்ம எவ்வளவு பலவீனவங்க, எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கிறோம், அப்படிப்பட்டவங்க எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் நம்மை நேசித்து நம்மை குறித்து கரிசனை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்வோம். அவருடைய சமூகத்துல ஆண்டவர் என்ன நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார். இவ்வளோ பாவியா இருக்கன என்னையும் அவர் நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். பாவத்தை அறிக்கையிடுவோம். கிறிஸ்து கருணையாக
will confess our sin. As he reveals our shortcomings, we will confess our sin in his presence. Our faith will be strengthened in the presence of the Lord. In the presence of the Lord, slowly we will be transformed. So Jesus is telling, come not just with your petition. Jesus, give me this, give me that, do this, do that. No, to enjoy his presence, to be in his presence, to hear his voice, to listen to him. அருமையானவங்களே, அப்படி அந்த ஆண்டுடைய சமூகத்துல ஜெபத்துல தரித்திருந்து பலனை பெற்றோம்னா, whatever problems we face in this world, we will not be afraid. அது கடைசி காலத்துல அவருக்கு சாட்சியாக இருக்கிறதுனால வந்த உபத்திரமோ, அது மிருகத்தின் காலத்துல வருகிற உபத்திரமோ, நம்ம பயப்பட மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். We will not give up our faith. We will endure everything. எல்லா உபத்திரத்தையும் பொறுமையாக சகிப்போம், பொறுமையாக சகிப்போம். அந்த பொறுமை அவரிடத்துல நம்ம ஜெபத்துல வந்து காத்திருக்கும் போதுதான் நமக்கு கிடைக்கும். எல்லாவற்றையும் பொறுமையாக சகித்து அவருடைய வருகைக்கு ஆவலாக காத்திருப்போம். அதான் அவர் சொல்றாரு, அவர் ஆவலாக எல்லாத்துக்கும் தப்பி அவர் வரும்போது அவரோடு நீங்க இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணி விழித்திருங்க. Daniel lived in a very difficult time. தானியேலை நீங்க பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான காலத்துல இருந்தார். But he prayed 3 times a day. He made time. அவனுக்கு நிறைய வேலை இருந்திருக்கலாம். He made time to be in the presence of God. That is our choice. It's not Jesus telling, this is the time you come. We make a choice. நான் ஆண்டவருடைய சமூகத்துல நான் காத்திருப்பேன். நான் ஜெபிக்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவேன். It is our choice. He does not set time for us. We choose the time. He chose 3 times in a day. ஒரு நாள்ல 3 நேரம் அவன் ஜெபிக்கும் போது நம்ம பாக்குறோம், பாவத்தை அறிக்கையிட்டான். ஆண்டவரே, எங்களுக்கு கதவு விட்டார், பாவம் செஞ்சாங்க, நாங்கெல்லாம் பாவம் செஞ்சோம் ஆண்டவரே, அந்த பாவத்தினால இவ்வளவு விளைவுகள் வந்திருக்கு, எங்க பாவத்தை மன்னிங்கன்னு சொன்னான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். He praised God. He kept on praising God. He kept on worshiping God. Every day without fail, 3 times. And as he was in the presence of God, he knew who his God is. He is the Almighty God. He is the only true God. There is no other. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது எருசலேமுக்கு நேராக தன் கண்களை வைத்து அவன் ஜெபிக்கும் போது அவருடைய தேவன் யார் என்பதை அறிந்திருந்தார். அவர் மெய்யான தேவன், அவர் ஒருவரே தேவன், வேற யாரும் இல்லை. அவர்கிட்ட மட்டும் நான் ஜெபிக்கணும். அறிந்தவனாக இருந்தான். He knew. But as he was praying, an issue and an edict was enforced. His enemies wanted to get rid of him. So they went and told the king, and a decree was announced that whoever for the next 30 days pray to any god or man except the king will be put into the lion's den. அப்போ அவங்க எதிராளங்க ஜெபத்தை பார்த்துட்டு இவன் இதுலதான் தள்ளணும், இவன் ஜெபிக்கிறதுல தான் கீழே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொல்லி, இந்த 30 நாளும் உங்களை தவிர வேற யாருக்காவது எந்த கடவுளுக்காக யார் ஜெபித்தாலும் அவங்க சிங்க கவியில போடணும்ட்டு நீர் உத்தரவு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த ராஜாவும் உத்தரவு கொடுத்தாரு. இந்த வர 30 நாள் யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது, எந்த கடவுள்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது, எந்த மனுஷன்கிட்டையும் ஜெபம் கூடாது. அந்த ராஜா கிட்ட மட்டும் தான் ஜெபம் பண்ணணும், ராஜா கிட்ட தான் ஜெபம் பண்ணணும். ராஜா அங்க
கடவுள் மாதிரி அந்த இடத்துல தூக்கி வச்சாங்க. இது தானியேலுக்கு தெரிந்திருந்தது. Daniel knew that, but Daniel was not afraid. He knelt and prayed, giving thanks to God, just as he did before. Daniel பயப்படல. உட்கார்ந்து எப்பவும் செய்யற மாதிரி 3 நேரமும் ஆண்டவரை துதித்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் இருந்தான். He was not afraid that they will cast him into the lion's den, that he will lose his life. இந்த சிங்க கபில போட்டுருவாங்க இந்த ஆண்டவரை வணங்கினா, அவனுடைய ஜீவன் செத்து போயிடுவான். அவன் பயப்படல. Because he knew that his God is more important than his life. அவருடைய தேவன் முதன்மையானவர், அவன் வாழ்க்கையில முக்கியமானவர். அவரைத்தான் வணங்கணும். அவன் ஜீவன் போனாலும் வேற யாரையும் வணங்க மாட்டான். Even if he loses life, he will not worship anybody, because he knew who his God was, because he was in the presence of God every day. கிறிஸ்து கருமையானவர்களே, ஜீவனுக்கும் பயப்பட போட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். சொன்னா பயப்படல. சிங்ககபிக்கு போற கிறிஸ்து கருமையானவர்களே, ஆண்டுடைய பிரசனத்துல நேரத்தை ஒதுக்கி ஆண்டுடைய சமூகத்துல நம்ம இருந்து ஆண்டவரை தியானித்து ஆண்டவருக்கு ஜெபத்துல நம்ம காத்திருந்து பலன் அடையும் போது எப்படிப்பட்ட உபத்திரங்கள் வந்தாலும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். விசுவாசத்தை விட்டுவிட மாட்டோம். கவனமாக ஜீவிப்போம், பரிசுத்தமாக ஜீவிப்போம். ஆண்டவர் சொல்றாரு பிலிப்பியர்ல, அவரு பவுல் சொல்லும் போது, நீங்கள் ஆண்டவருடைய நாளுக்கு குற்றமற்றவளாக மாசற்றவளாக ஜீவிக்க உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன்னு சொன்னார். ஆண்டவருடைய நாளுக்கு நீங்க மாசற்றவளா இருக்கணும். ஒரு பாவம் இல்லாம பரிசுத்தமா நீங்க இருக்கணும். அதுக்காக உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறேன். நம்ம ஆயத்தப்படுத்துவோம் பரிசுத்தமாக. கிறிஸ்து கருமையானங்களே, ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் மேல எல்லாம் கண்ணிய மாதிரி வரும், உபத்திரம் வரும். அந்த உபத்திரவத்துல நீங்க விழுந்து விடாதபடி, உங்க விசுவாசத்தை விட்டு விடாதபடி, அவருக்கு முன்பாக நிற்க நீங்கள் எப்போதும் ஆயத்தமா இருக்க விழித்திருந்துட்டோம். கிறிஸ்து கருமையானவங்க, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? எப்படியாக இருக்கிறது? சோர்ந்து போயிட்டு இருக்கோமா? என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கோமா? இன்னும் என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கோமா? கர்த்தருடைய பாதத்துல வரும். ஜெபத்துல கர்த்தருடைய பாதத்துல நம்ம வரும். ஜெபத்துல கரித்திருப்போம், சுவாசத்துல உறுதிப்படுவோம். எந்த சவால்கள் வந்தாலும், whatever challenges we face, let us be strong enough to face without giving up, without compromising, so that we will endure every suffering, every difficulties for the sake of the Lord. Be ready. Whether he comes in our time, whether he comes after our death, at the last moment of our breath, let us be eagerly waiting for the coming of the Lord. Ready. The Lord says, watch and pray. Be committed to this watchfulness and pray. இந்த விழித்திருந்து செபிக்க ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் எப்படி போல நேரத்தை ஒதுக்குவேன். ஆண்டவரே, செபிப்பேன். ஆண்டவரே, என் வேண்டுது என் தேவைக்காக மட்டும் இல்லப்பா, உங்க பிரசனத்தை அனுபவிக்க, உங்களுடைய சமூகத்துல காத்திருக்க, உண்மை நான் அறிந்து கொள்ள, உம்மால நான் பலப்படுத்தப்பட, உம்மால நான் தேற்றப்பட, உங்களுடைய சமூகத்தில் வந்து நான் காத்திருப்பேன். The Lord says, be still and know that I am God. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருப்பேன்.
உங்களுடைய சமூகத்தில் வந்து காத்திருப்பேன், விழித்திருப்பேன். ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வருகை நாட்கள் சமீபம். இது உபத்திரவத்துக்கு ஆரம்பமான காலம். கிறிஸ்து கர்த்தர் நம்ம ஏனோ தானோ இருந்துவிடக்கூடாது. ஜாக்கிரதையாக ஜெபம் செய்வோம். Let's pray. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற காலத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஞான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. இது உபத்திரத்தின் ஆரம்பம் என்று சொன்னீர் ஆண்டவரே. இன்னும் வரும் காலங்களிலும் உபத்திரம் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக, உம்முடைய சமூகத்தில் பலப்பட்டவர்களாக, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விழித்திருப்பவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஒருவர் கூட கர்த்தாவே தங்கள் ரட்சிப்பை இழந்து போய்விடக்கூடாது கர்த்தாவே. தூங்கிவிடக்கூடாது அப்பா. இருதயம் பாரப்பட்டு போய்விடக்கூடாது கர்த்தாவே. எல்லாரும் ஆண்டவரே விழிப்போடு வருகைக்கு ஆயத்தமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். Thank you, Pastor. மிகவும் நன்றாக சொன்னீர்கள் பாஸ்டர். விழித்திருந்து ஜெபிக்கிறது எவ்வளவோ முக்கியம் என்று நீ சொல்லிட்டு அவர் வருகைக்காக நம்ம இருக்கோம். சமீபத்தில் வருது. அதனால let us keep on praying and seek for his coming. அது முக்கியம், ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி பாஸ்டர். That's a wonderful message. அன்பானவர்களே, நம்ம பத்தியில வந்து நமது போதகர் வின்சென்ட் ராய் இருக்கிறாரு. அவர் வந்து நமது இறுதி ஜெபமும் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. பாஸ்டர், over to you, பாஸ்டர். Let's pray. அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் சுவாமி நீர் உண்மையுள்ளவராக நிஜமுள்ளவராக காணப்படக்கூடிய தேவனாக இருக்கிறீர். Lord, you are real. Your presence is real, Lord. You're a God who embraces with your presence. உம்முடைய சமூகத்தோட எங்களை தழுவிக்கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறீர். ஆமையா, ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி வரக்கூடிய தேவன் நீரையா. You're a God who seek every day, seeking for our presence, Lord. Lord, teach us, Lord. Teach us to come to you. Let us not forget to commune with you. உம்மோட சம்பாஷிக்கிறதுக்கு நாங்கள் மறக்காதபடி சுவாமி. ஆண்டவரே, நீர் என்றும் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படக்கூடிய தேவனாக இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம். Yes, Lord. Let the reality of your presence, Lord, be known to us, Lord. Where you are, there is strength, Lord. Where you are, there is power, Lord. ஆண்டவரே, நீர் எங்க இருக்கிறீரோ அங்க பலன் உண்டு, அங்க வல்லமை உண்டு சுவாமி, அங்க விடுதலை உண்டு. There is deliverance, Lord. Therefore, all the more teach us to rely on you, to lean on you. ஆண்டவரே, உம்மை சார்ந்து ஜீவிக்கக்கூடிய இருக்கிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஐயா. இது எப்படி நடந்தாலும் விடுத்திருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இந்த காலத்துல இருக்க வேண்டும் ஐயா. No matter what happens around us, Lord, teach us to be watchful and to pray, Lord. Yes. You have prepared us through your word, Lord. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் ஐயா. வாரம் தொடர்ந்து வாரம் ஒவ்வொரு வாரம் எங்களோட பேசிக் கொண்டிருக்கிறீர் ஐயா. Every week you are speaking to us. Every week you are making known your mysteries to us, Lord. ஆமையா, உம்முடைய ரகசியங்களை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி வரக்கூடிய தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, அறியாமையிலே நாங்கள் இல்லாதபடி, Lord, let us not live in ignorance, Lord. Let us not continue to live, Lord, as one who doesn't regard you, Lord. ஆமையா, உம்மை சட்டப்படாத நிலையிலே நாங்கள் வாழ்ந்து வராதபடி சுவாமி, பொறுப்பெடுக்காத நிலையிலே நாங்கள் வாழ்ந்து வராதபடி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாள்ல எங்களுடைய உள்ளான மனுஷனோட நீர் பேசும். Lord, speak to our inner man, Lord. Quicken our inner man, Lord. தட்டி எழுப்பும் ஐயா, உள்ளான மனுஷனை தட்டி எழுப்பும். இந்த நாளிலே உண்மை உணர்ந்து கொள்ள மனுஷனாக நாங்கள் இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம். Let us, Lord, be convicted of your presence, Lord. Of your presence, Lord. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறது போல என் ஆத்மா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதற வேண்டும் ஐயா.
As the deer pant for the water, so my soul must pant for you, Lord. Lord, I must thirst after you, Lord. I must hunger after you, Lord. ஆண்டவரே, உம்மண்டையிலே தாகத்தோட பசியோட வரக்கூடிய ஜனங்களாக நாங்கள் இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள், எல்லா கட்டுகள், எல்லா பிசாசுடைய சதி மோச திட்டங்களை முறியடித்து போடும் ஐயா. Destroy every work of the devil, Lord Jesus. Let us not succumb, Lord, to the ways of the devil, Lord. You are our Redeemer. Redeem us, Lord. Redeem us, Lord, from the scheme of the evil one. Amaya, பிசாசுடைய தந்திரத்திலிருந்து எங்களை நீர் இந்த நாட்களை மீட்பியும் ஐயா, மீட்டு எடுக்கும் ஐயா. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சத்தியத்தை கொண்டு எங்களோட பேசுனதுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் சுவாமி இந்த நாட்களை அவர்களுடைய வீட்டில் இருக்கும் போதும் விசாரிக்கிற தேவனாக இரு. Lord, as your children are in their own homes, Lord, inquire of them, Lord. Let your presence, Lord, bring boldness, Lord, bring courage, Lord, bring faith in their life, Lord. Amaya, பலனையும் விசுவாசத்தையும் உறுதியும் தூண்டக்கூடிய இருக்கிற நிலையில உம்முடைய சமூகம் இருக்கத்தக்க நாங்கள் ஜெபித்து ஒப்பு கொடுத்து நன்மை மட்டுமே உம்முடைய பிள்ளைகளுக்கு சேரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சங்கீதக்காரன் சொன்ன பிரகாரமா நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்னை தொடரும் என்று அவன் சொன்னான் ஐயா. For goodness and mercy shall follow me all the days of my life. All the days of my life. Lord, you are a God of goodness, of mercy. Thank you, thank you. நன்மையும் கிருபைக்குரிய தேவனாக இருக்கிறீர். நன்றி ஐயா, நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து வெற்றியின் பாதையிலே எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்னுடைய ஐக்கியமும் என்றும் சதாகாலம் நம்மை விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக வழிநடத்தத்தக்கதாக. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமென். ஆமென். Thank you, Mr. Achu. Thank you, Pastor Joy, for the word. Praise the Lord.